ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஏர் கூலர்லாம் க்ளீன் பண்ணி. அந்த ஏர் கூலர் வச்சிருந்த இடத்துலயுமே ரொம்ப டஸ்ட்டா இருந்துச்சு. கொஞ்சம் திங்ஸ்லாம் இங்கே வச்சுட்டு இருந்தனால, அதெல்லாம் சரியா மெயின்டெயின் பண்ண முடியல என்னால. இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தனால, அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ரொம்ப டஸ்ட்டா இருந்தது. ஏர் கூலர் உள்ளேயுமே இவ்ளோ டஸ்ட்டா இருக்குமா? அப்படின்றது நான் இன்னைக்கு தான் கவனிச்சேன். அதெல்லாம் கொஞ்சம் சோப்பு தண்ணி ஊத்தி, லிக்விட் தான். அது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, அது உள்ள நல்லா ப்ரஷ் வச்சு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டதுக்கப்புறமா தான் உள்ளேயே வந்து நமக்கு ஹோல் இருக்கும். அத வந்து நான் திறந்து விட்டேன் அப்படின்னா, கீழ தண்ணி அதோட தண்ணிலாம் வந்துரும் அப்படின்றதுனால, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, அதில் தண்ணி ஊத்தணும். ஒரு 4 பக்கெட் தண்ணி ஊத்தணும். அதெல்லாம் ஊத்திட்டு 2 பக்கமும் வந்து ஓப்பன் டைப் வரும். அதெல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி அதெல்லாம் அந்த வலையெல்லாம் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஃபேனில் கொஞ்சம் டஸ்ட் இருந்தனால சரியா காற்று கூட வரவே மாட்டேங்குது. அதனால நல்லா தட்டி விட்டுட்டு, வீடு ஃபுல்லாக மாப் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஏர் கூலரும் க்ளீன் பண்ணது டஸ்ட்டாக இருந்துச்சு. ஒட்டடை அடித்ததும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்துச்சு. சைடில் செவுத்துல எல்லாமே கொஞ்சம் ஒட்டடை அடித்து விட்டுட்டு, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். வீடெலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு, மாப் போட்டு ஏர் கூலரையும் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா காயட்டும்ன்ட்டு. பாப்பா வர்றதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிடலாமேன்ட்டு எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் வந்தானா செய்யவே விட மாட்டான். கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலையும் இருந்தது. காலையிலேருந்து கொஞ்சம் கழுவாமையே விட்டுட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருந்தது அப்படி. அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி ஈவினிங் மேலே கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.